ஆந்திர மாநில வனத்துறை அதிகாரிகள் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழர்கள் அனைவரையும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். திருப்பதி அருகே சேஷாச்சல வனப்பகுதியில் 2013 டிசம்பர் 15ஆம் தேதி செம்மரம் கடத்தி வந்தவர்களை பிடிக்க முயன்ற வனத்துறை அதிகாரிகள் ஸ்ரீதர் மற்றும் டேவிட் கருணாகரன் ஆகியோர் அடித்துக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் இருந்த 356 பேரை போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கின் முதல் விசாரணை திருப்பதி 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்தது. முதலாவது விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் உயிரிழந்தார். கைது செய்யப்பட்ட 356 பேரில் 4 பேர் சிறுவர் என்பதால் அவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டனர். இதில் ஆந்திராவை சேர்ந்த 60 பேர் ஜாமீனில் வெளியாகினர். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 4 பேர் உயிரிழந்தனர். மீதமிருந்த 287 பேரில் திருப்பதி சிறையில் 139 பேரும், ஸ்ரீகாளஹஸ்தி சிறையில் 58 பேரும், பீலேரு சிறையில் 90 பேரும் அடைக்கப்பட்டிருந்தனர். இதில் தற்போது சிறையில் உள்ள தமிழகத்தை சேர்ந்த 287 பேரும், ஜாமீனில் வெளிவந்துள்ள 60 பேர் மற்றும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ள 4 பேர் என்று மொத்தம் 351 பேருக்கு புதனன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. கொலை வழக்கு ஒன்றில் 300க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது இதுவே முதல் முறை.